தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கும் ஆளும் தாவேகா அரசுடைய சில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு நல்ல மென்மையான போக்கு இல்லாத நிகழ்வுகள் பலது அரங்கேறியதை காண முடிஞ்சது. குறிப்பா சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிக்கா நகர் தொகுதியிலும் நிகழ்வுகள் அரசு சார்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி அதுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. சென்னை மாநகராட்சியுடைய மேயர் அந்த விழாவில் கலந்து கொள்ளும் போது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திருவிக்கா நகர் சட்டமன்ற பெண் உறுப்பினரான பல்லவி என்ற சட்டமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது அவங்களுக்கு சரியான அளவுல மரியாதை கொடுக்கப்படாத நிலை குறித்த விஷயங்கள் ஊடகங்கள்ல செய்தியா வந்தது. மேயர் தன்னுடைய அதிகார துஷ்பிரகத்தை பயன்படுத்துறாரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினரை அந்த மேடையில ஒரு உரிய மரியாதை வழங்காம போனாங்க அப்படின்ற விவகாரம்லாம் பெரும் பேசும் பொருளா இருந்த நிலையில சென்னை மாநகராட்சி மேயரா இருக்கக்கூடிய பிரியா குறிப்பா தமிழக முதலமைச்சரை இதுவரை ஒரு மரியாதை நிமித்தமா போய் கூட சந்திக்கல அப்படின்ற விவகாரமும் பெரும் பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழக முதலமைச்சராக மட்டும் அல்ல, தமிழக உள்ளாட்சித்துறை பொறுப்புகள் எல்லாரும் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்க அந்த துறையும் அவருடைய இலாக்கால தான் இருக்கு. எனவே துறை ரீதியான சில விஷயங்களை பேசுவதற்கு கூட இன்றைக்கு சென்னை மாநகராட்சி மேயரா இருக்கக்கூடிய பிரியா முதலமைச்சரை இன்னும் சந்திக்காதது பெரும் பேசும் பொருளாகவும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிற நிலையில பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாம போன பிரியா இப்போ ஒரு பரபரப்பான செய்திகளோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் அவங்கள நேர்ல போய் பார்த்து ஒரு புகார் மனுவை வழங்கி இருக்காங்க. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தனக்கு ஒரு மர்ம நபர் எப்ப பாரு தன்னுடைய செல்போன்ல தொடர்பு கொண்டு பேசுறாரு, அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற இணையதள பகுதிகள் எல்லாம் தேவையில்லாத சில செய்திகளை வெளியிட்டு கொண்டு தனக்கு பெரிய அவதூறை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இந்த நபர் ஒரு மர்ம நபரா இருக்காரு, யார் இந்த மர்ம நபர் தெரியல, இவர் மீது சரியான நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும் அப்படின்னு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜை நேர்ல சந்திச்சு சென்னை மாநகர மேயர் பிரியா கொடுத்திருக்கக்கூடிய புகார்ல காவல்துறை வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு அவங்க புகார் அளிக்க வந்தபோது செய்தியாளர்கள்லாம் விழுந்தடிச்சு ஓடியது பிரியா வந்திருக்காங்களே, மேயர் பிரியா என்னத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சூழ்ந்து பார்க்கும்போது தெரிஞ்சது தனக்கு ஒரு தொடர்ந்து மிரட்டல் கால் வந்துட்டு இருக்குதாகவும் தன்னுடைய வலைத்தள பக்கங்கள்ல தவறான சில செய்திகளை விடுற ஒரு நபர் மீது புகார் அளிக்க வந்திருக்கேன் அப்படின்னு செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. பிரியா அவங்க சமீப நாட்களா பெரும் பேசும் பொருளாக மட்டுமல்ல, திமுகவுடைய ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு அனுதாபியாகவே தன்னுடைய பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல ஒரு மேயரா இருக்கிற அவங்க தன்னுடைய பொறுப்புகளுக்கு உணர்ந்து சில பணிகளை செய்யாம இன்னமும் திமுக ஆட்சியில பணியாற்றுகிற ஒரு பணியாளர் போல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்களும் அவங்களுக்கு எதிராக எழுந்து வர நிலையில தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியமான, அதுவும் மட்டும் இல்லாம தனக்கு மிரட்டல் விடுகிற நபர் தொடர்பாக தற்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை நேரில் சந்திச்சு புகார் மனு அளித்திருக்கிற விவகாரமும் தற்போது சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விவகாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.